வணக்கம். இன்றைக்கி ஆண்டி உலை அருண் அவங்க வந்து 22 மணிக்கூருக்கு மேலே பறத்தி புறாக்களை ஒரு நல்ல டைம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்கள சந்தித்து அவங்க புறா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த புறா வளர்ப்புங்கிறது எத்தனை வருஷமாக வளர்க்கீங்க? நான் ஒரு 22 வருஷமாக வளர்த்துட்ருக்கேன்னா. 22 வருஷமாக வளர்க்குறீங்க. பந்தயங்கிறது எத்தனை வருஷம் வளர்றீங்க? பந்தயம் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து பந்தயம் விட்டுருக்கேன். சரி. கண்டினியூஸாக பந்தயம் விட்றீங்களா இல்லை நடுவில் விடாமல்? இல்லை விடாமல் இப்போ ஒரு 6 வருஷங்கிட்ட நான் விடல. சரி. அதுக்கு முன்னுக்கும் முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விடல, இடையில கேப் விட்டு போடுவேன். சரி, நீங்கள் முதல்ல நம்ம இப்போ சந்திச்சு இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இருக்கும் நம்ம சந்திச்சு. அந்த பழைய வீட்டில் புறா இருக்கும்போது? ஆமாம் அப்போமே சந்திச்சிருக்கோம். சரி. இப்போ வேறு வீடு போட்டு இந்த பக்கம்? ஆமாம், இப்போ இந்த பக்கம் வந்திருக்கேன். சரி. இந்த புறா வளர்ப்புங்க இப்போ இந்த வருஷம் எந்த பந்தயத்தில் எத்தனை மணிக்கூர் பறத்திருக்கீங்க? இந்த வருஷம் அங்கே ஆசிரியர்பாளையத்துலேருந்து ரமேஷ் அண்ணன் நடத்தோடைய NRPF அந்த பந்தயத்தில் நமக்கு 22 மணிக்கூர் 23 நிமிஷம் டைமு. சரி. எத்தனை புறா விட்டுருந்தீங்க? 2 புறா, ஒரு தாமரை போட்ட, ஒரு ஜாக் ஜீனியில், ஒரு ஆண் வெள்ளை ஜீனியில். சரி. தாமரை பெரிய டைம் வச்சது எது? தாமரை போட்ட. துணைப்புறா எத்தனை மணிக்கு இறங்கியிருந்து? துணைப்புறா 8:30 மணிக்கு போல் பறந்துட்டு இறங்கிட்டு. சரி. நீங்கள் புறா இந்த 22 மணிக்கூர் பறந்த புறாவை முதல்ல பழக்கினதுலேருந்து 22 மணிக்கூர் பறந்தது வரைக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு வந்து நான் முதல்ல எங்கிட்ட போன வருஷம் அந்த புறா பட்டாயிட்டு இருக்கும்போதே பறந்து, அது அதாட்டே ஒரு நாள் நான் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வரும்போது புறா எலும்பி பறந்துட்டு கொடுத்துருக்கும்போது முதல் நாளே எனக்கு 7:10 தான் இறங்கிச்சு. சரி. மாதிரி அதுக்கு அடுத்த நாள் நான் வரும்போதே புறா பறந்துட்டு இருந்து அன்றைக்கி ஒரு 7:30-8 மணி வரை புறா பறந்துச்சு. சரி. மாதிரி அது கண்டினியூவாட்டே நான் வரும்போதெல்லாம் அதாட்டே எலும்பி பறந்துட்டு தான் நடக்கும். இருட்டுள்ள ஏறி இறங்கிட்டே இருந்து ஃபுல்லாக வெளியே திறந்தாங்க கிடக்கும், காலையிலேருந்தே திறந்தாங்க கிடக்கும். ஆமாம், காலையிலேருந்தே திறந்தா நடக்கும். கூட வெளியே வெளியே போட்டு போயிருவீங்க, அது எலும்பி பறந்து இறங்கிட்டே. ஆமாம், அப்படியே இறங்கிட்டே இருந்து. சரி. இந்த வருஷம் புதுசாக ரெக்க கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். அப்போ முதல்ல எத்தனை மணிக்கு விட்டீங்க? இந்த வருஷம் முதல்ல பகலில் ஒரு 2 நாள் விட்டேன். காலையில்? ஆமாம், காலத்தில் ஒரு 2 நாள் விட்டேன். ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கு புறா பறந்துருக்கும். மாதிரி சாயந்தரத்துக்கு ஒரு நாள் தூக்கி விட்டேன். அது இருட்டுள்ள ஏறி ஒரு 8:30 மணி வரை புறா பறந்து ஒரு 2 நாளாட்டு அப்படி தான் இறங்கிட்டே இருந்து. சரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் எனக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்து அந்த லைட்டு தர லைட்டு போடாமல் டே லைட்டு மட்டும் போட்டு வச்சுட்டு போயிட்டேன். மாதிரி நைட்டு நான் வரதுக்கு ஒரு 10-11 மணிட்டு ஆகிட்டு புறா இறங்கலை. புறா மாதிரி விடிஞ்சு தான் இறங்கிச்சு. சரி. ஆமாம், விடிஞ்ச பிறகு தான் இறங்கிச்சு. அதுலேருந்து அதுக்கு கண்டினியூ ஃபுல்லாக நம்ம எப்போ விட்டாலும் விடிஞ்சு தான் இறங்கணும். அந்த பழக்கத்துக்குள்ள வந்து. ஆமாம், அந்த மாதிரி பழக்கத்துக்குள்ள. சாயந்தரம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து விடுறது மாதிரி வந்துருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறம் மத்தியானம் விடுவீங்களோ? மாதிரி 2 மணிக்கூட தாத்து விடுவீங்களா? இல்லை, அப்படி விடலை. 2 மணிக்கு தாத்து விடல. டெய்லி மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட வரும்போது விடுவேன். மாதிரி லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுவேன். அப்படி வாரத்தில் 2 நாள் விடுவேன். ஞாயிற்றுக்கிழமை புதனில் வேலன் அப்படி 2 நாள் தான் விடுவேன். விடும்போது பகலில் விட்டுருவேன். ஒரு 10 மணிக்கு விடுவேன். மாதிரி 12 மணிக்கு விடுவேன். அப்படியே தான் விட்டேன். மொத்தத்தில் இந்த புறா ஒரு 16 நாள் தான் மொத்தத்தில் பறத்திருப்பேன். மத்தியானம் விடுறதும் காலையில் 10 மணிக்கு விடுறேன். மாற்றி ஆமாம், மாற்றி விட்டுறேன். இந்த 2 மணிக்கு ஒரு குறைச்சி வரது செய்யலையா? ஆமாம், அப்படி செய்யலைண்ணா. அப்படி தர நான் செய்ததும் கிடையாது. மத்தியானம் சாப்பிட வர நேரம் பிராயத்துக்கு விட்டுட்டு போயிடுது. ஆமாம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணி, காலத்துக்கு 10 மணிக்கு விடுவேன், 8 மணிக்கும் விடுவேன். அப்படி விடுவேன். அது அன்னைக்கு எவ்வளோ நேரம் பறக்கும், அதை பறக்கதை பொறுத்து. ஆமாம், பறக்கதை பொறுத்து அது இறங்காது. நமக்கு தெரியும், நமக்கு இது பறத்தனால நமக்கு அதில் தெரியும். சரி. அப்போ மத்தியானம் புதன்கிழமை விடக்கூடிய அன்னைக்கு அப்போ ஏற்கனவே ஒரு காலையில் 8 மணிக்கு விட்டு பறந்த பறவை இருக்கனால மத்தியானம் விட்டாலும் அப்படி இருட்ட பிடிச்சி. ஆமாம், இருட்ட பிடிச்சி மேலே போகும். சரி. எத்தனை நாள் ரெஸ்ட்டில் பறத்துவீங்க? அப்போ 2 நாள் ரெஸ்ட்? ஆமாம், 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் வரும். சரி. என்ன ஆகாரங்கள் கொடுப்பீங்க நடுவில்? நம்ம கடலை பருப்பு 2 தான் கொடுப்போம். நல்ல வெயில் அடிச்சுனாக்கி கடலை கொஞ்சம் கொடுத்து விடுவோம். வெயில் அடிக்காமல் இருந்தனாக்கி கடலையை குறைச்சிட்டு பருப்பு கொடுத்து விடுவோம். சரி. நீங்கள் இப்போ இந்த ப்ராய்க்காக லீவ் போட்டதுன்னு பறத்தது கிடையாது? ஆமாம், அப்படியே புறா பறத்த மாட்டோம். லீவ் ஒன்றும் போட? லீவ் எல்லாம் போட மாட்டோம். என்ன வேலைக்கு போவீங்க? நான் கொத்த வேலைக்கு போய்ட்டுருக்கேன். ஒரு நாள் லீவ் போடாமல் கரெக்டாக புறா பறத்த முடியல? ஆமாம். நம்ம லீவுனா பந்தயமே எனக்கு ஒரு நாள். ஆமாம், ஒரு பந்தயம் திங்கக்கிழமை வந்துருந்தா அந்த ஒரு பந்தயத்துக்கு தான் லீவு. மற்றபடி லீவே போட கிடையாது. ஃபுல்லும் மத்தியானம் விடாது தான்? மதியம் விடாது, பகலில் விடாது. மத்தியானமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில்? ஞாயிற்றுக்கிழமை பகலில். அது இல்லாமல் இதுக்குன்னு ட்ரைனிங்னு சொல்லி லீவை போட்டு 15 நாள் 20 நாள் லீவ் ஒன்றும் போட அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வேலைக்கு ஒழுங்காக வேலைக்கு நமக்கு கரெக்டாக போயிடும். மதியம் சாப்பிட வரும்போது தூக்கி விட்டு விடாது தான். இதுக்குன்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுக்காது கிடையாது. சாப்பிட வரும்போது ரொம்ப விடாது. ஆமாம். இல்லைன்னா பட்டாவளை திறந்துட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக வெளியே போட்டு போயிடுறது தான்.
அதுக்குன்னு தனியாக கிடந்து கூட விட்டு இறங்குவா பறக்கான எல்லாம் பார்த்து அந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. சாயந்தரம் விட்டு இருட்டுக்குள்ளே போய் தன்னாலே இறங்கிடணும். ஆமாம். மத்தியானம் நான் விடுவேன், அந்த நேரம் நீ கணக்கு பண்ணி இருட்டுக்குள்ளே இறங்கிக்க. இதான் கணக்கு. ஆமாம். எனக்கு சௌரியத்தை நீ பறந்து இறங்குங்க மாதிரி நீங்கள் விட்டுருவீங்க. ஆமாம். அப்படி தான் பறக்கு நம்மகிட்ட. இந்த ஏன்னா தான் நான் விட்டுட்டே இருக்கிறேன். இந்த ஏன்னா என்கிட்ட அப்படி தான் பறந்துட்டு இருக்கு. மற்றபடி அதுக்கு பின்னாடியே போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி உள்ள கணக்கு இல்லை, அந்த மாதிரி கிடையாது. புதன்கிழமை மத்தியானம் தூக்கி விடுறது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூக்கி விடுறது. இதை திரும்ப செஞ்சு அப்படி இருட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களா? நைட்டுக்குன்னு தனியாக ட்ரைனிங் கொடுப்பீங்களா? இல்லை, நைட்டுக்குன்னு சொல்லி நான் ட்ரைனிங் கொடுக்கல. ஏன்னா என்கிட்ட இது போன வருஷமே பட்டாலே நைட்டு ஏறி பறந்தனால சுற்றுனுட்டு எல்லாம் கிடையாது. எல்லா நாளும் மத்தியானம் விடுது. எல்லா நாளும் மதியம் விடாது தான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் விடுது. ஞாயிற்றுக்கிழமை காலத்தை விடாது. இந்த இட நாட்களில் என்ன ஆகாரம் கொடுப்பீங்க? இட நாட்களில் கடலையும் பருப்பும் தான், வேறு ஆகாரமும் கிடையாது. எத்தனை கடலை கொடுப்பீங்க? கடலை ஒரு 15 கடலை கொடுப்போம். பருப்பு ஒரு 6 பருப்பு கொடுப்போம். 15 கடலையும் 6 பருப்பு தான். காலத்தையும் 2 நேரமும் அதே தான். காலத்தை ஒரு 7:30 மணி 8 மணி போல் கொடுப்போம். சாயந்தரம் ஆமாம், சாயந்தரம் அதே போல் ஒரு 7:30 மணி 8 மணிக்குள்ளே கொடுப்பேன். 15 கடலையும் 6 பருப்பு. சாயந்தரமும் 15 கடலையும் 6 பருப்பு. வேறு ஏதாவது ஃபுட்டு கொடுக்கீங்க? இல்லை, வேறு ஃபுட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இவ்வளோ தான். எல்லாமே இது தான். அது இற எப்போது ரொம்ப கொத்தாது. இற தின்னுட்டு அது ஒரு கரையில் அப்படி போய் நிற்கும். அவ்வளோ தான் பண்ணாது. இல்லை, வேறு ஒன்றுமே பண்ணாது. மாதிரி அன்றைக்கி அதுக்கு கண்டிஷனே நமக்கு தெரியும். அது சில நாள் குளிச்சுனாக்கி அப்போ இது பறவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இன்றைக்கிங்கிறத கற்றுக்கிறோம். அப்போ அதுக்கு தகுந்தாரு அதை நம்ம கண்ட்ரோலில் இதில் இறக்கணும்லான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தகுந்தாரி இறையெல்லாம் கொடுத்து விட்டுவிடுவோம். டைமும் கொஞ்சம் தாத்து நல்லா அடுத்து நல்லா பறக்க போகணும்னு அர்த்தம். நம்ம பறக்குங்கிற அர்த்தம். சரி சரி. நம்ம பொதுவாகவே நம்ம பறவைக்கு முன்னாடி திறந்து விடும்போது குளிச்சுனாலே நல்ல ஃபார்மில் இருக்கு. நல்ல ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். சரி சரி சரி. மற்றபடி நீங்கள் ஒரு பறக்கக்கூடிய அன்னை காலையில் புறா பார்க்கும்போது ஏதாவது அது சிம்டம்ஸ் சொல்லுமா? ஏதாவது அறிகுறிகள் தருமா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இப்படின்னா நல்லா பறக்குங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்க மாதிரி ஏதாவது இருக்குமா? அப்படியே ரொம்ப நட்டு இல்லை. அதுக்கு முந்தினாலே நம்ம தூக்கிடலாம். அன்னைக்கு வேறு நம்ம தூக்கணும். அதுக்கு முந்தினாலே நம்ம தெரிஞ்சிடும். அது நம்ம வெளியே இற மேய்ஞ்சிட்டு இருக்கும்போதுலேருந்தே தெரிஞ்சிடும். புறாய்க்கு உடம்புல ஃபால்ட் ஒன்றுமே இல்லாமல் இருந்தனாக்கி அது வெளியே செம்மி அழகாக நிற்கும். நல்லா குளிச்சுட்டு எடுத்துகிட்டு. ஆமாம். ரொம்ப மற்ற புறாயில போல் ரொம்பவே பறந்து போய் விழணும் குயிட்டு அப்படியெல்லாம் செய்யாது. இது பொட்டை அறையிலேருந்து பிடிக்கும் போது இறை கொடுத்து தான் விடுவோம். இறை கொடுத்து கீழே விட்ட உடனே அது ஒரு கரையில் போய் அப்படி நிற்கும். சரி. பறந்த அன்னைக்கு காலையில் என்ன நேரம் கொடுப்பீங்க? பறக்க விடக்கூடிய அன்னைக்கு என்ன கொடுப்பீங்க? பறக்கக்கூடிய அன்னைக்கு இப்போ மதியத்துக்கு மேலே விடமுன்னாக்கி காலத்தை இதே போல் கொடுத்துட்டு போயிடுவேன். ஒரு 10 கடலை கொடுத்துட்டு போயிடுவேன். 10 கடலை ஒரு பருப்பு 2 பருப்பு கொடுத்துட்டு போயிடுவேன். மதியம் கடலை இற ஒன்றும் கொடுக்க மாட்டேன், தண்ணி மட்டும் கொடுத்து விட்டுருவேன். சரி. இது பகலில் பறத்தோம்னாக்கி ஒரு 10 மணி போல் அப்படியெல்லாம் விடமுன்னாக்கி ஒரு 8 கடலை கொடுத்து அதில் விட்டுருவோம். 8 கடலை ஒரு 2 பருப்பு கொடுத்து அதில் விட்டுருவோம். இது எல்லா டேனுங்கும் தானா இல்லை ஏற்ற இறங்க இருக்குமா? இல்லை, எல்லா டேனுக்கும் இதே தான். நீங்கள் இந்த மத்தியானம் விட்டு நைட்டு போகுது, பகலில் விட்டு சாயந்தரம் பறக்கணும்லாம் சொன்னீங்கல்ல? ஆமாம். அந்த நாட்கள்ல இருந்தே இதே 6 பருப்பும் 15 கடலை தானே? இதில் வித்தியாசம்? இல்லை, வித்தியாசம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இதே தான். ஆரம்பத்துலேருந்து இதே தான். இடையில ஒரு வாரம் மழை பெய்யுது. ஒரு 10 நாள் போல் மழை பெய்யுது. அந்த 10 நாள் மட்டும் நான் கடலை கொடுக்கல, வெறும் பருப்பு. ஆமாம், பருப்பு திறந்து அது கொத்திக்கிட வேண்டியது. ஆமாம், கொடுத்துட வேண்டியது தான். 2 நேரம் ஏற. ஆமாம். எம்னாக்கி அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு கால் தான் விட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. மழை பெய்யுது. அவன் புறா நம்ம ரொம்ப போட்டு பகலில் மழை பெய்யுது ஏதாவது ஆயிரப்படான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப விடாமல் அப்படி வச்சுக்கிட்டேன். இது இப்போ இந்த பந்தயம் விட்டு இல்லை? ஆமாம். அது எத்தனை நாள் ரெஸ்ட்டில் பிறந்தேன்? செவ்வாயிலமாக விட்டுருந்தேன். அதுக்கு முந்தின டேன் விட்டுட்டு அடுத்த டேனு பந்தயம் விட்டுருந்தேன். அப்போ இந்த சுத்துக்கித்தெல்லாம் கிடையாது, மத்தியானம் விடாது காலையில் விடாது தான் கணக்கு. ஆமாம். சரி. அப்போ எத்தனை நாள் ரெஸ்ட்டு? 4 நாள் ரெஸ்ட். 4 நாள் ரெஸ்ட்டு, 5 நாள் புறா பறத்தினேன். திங்கக்கிழமை இல்லை பந்தயம்? இல்லை, நேற்று 4 நாள் ரெஸ்ட்டில் பந்தயம் விட்டுருந்தேன். 4 நாள் ரெஸ்ட்டில் பந்தயம் விட்டுருந்தேன். சரி சரி. நைட்டெல்லாம் பொதுவாகவே இறங்கி எவ்வளோ நேரம் கழிச்சு இற கொடுப்பீங்க? நைட்டு இறங்கினா ஒரு 1/2 மணிக்கு 1 மணிக்கு இருக்குல்ல. நம்ம அடுத்த நாள் வேலைக்கு போகணும். அவன் இறத்துக்கு இது பண்ண எப்படியுமே விடிஞ்சு தானே இறங்கும். அதனால பிரச்சனை இல்லை. விடிஞ்சு இறங்கும்போது உடனே கொஞ்சம் தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சோடனே ஒரு பருப்பு கொடுத்துட்டு போட்டுருவேன். ஒரு பருப்பு கொடுத்து போட்டுட்டு மாதிரி அடுத்த நாள் கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டு ஒரு 7:30 போல் நைட்டு பறக்கிறதுலாம் ஃபுல்லாக இருந்து பார்ப்பீங்களா? வெளியே போகவே மாட்டோம். இப்போ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக பறக்கிறத பார்த்துட்டு காலையில் வேலைக்கு போகும்போது கஷ்டமாக இருக்காதா? நம்ம பழகிட்டு அதனால அதுக்காண்டி தான் இந்த 15 நாள் புறா பறத்தது. மொத்தத்தில் 15 டைம் 20 டைமுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் மந்தத்தை. ரொம்ப பறத்தது இல்லை? ஆமாம், ரொம்ப பறத்த மாட்டேன். கரெக்டாக ஒரு 20 நாள் தான் புறா பறத்ததே. 20 நாள் பறத்து முடிச்சிடுவேன். நமக்கு தெரியும்ல, நம்ம அதே லைனேஜ் வச்சுக்கனால நமக்கு 20 நாளில் அது. இந்த லைனேஜ் உங்கள்ட்ட எத்தனை தலைமுறையாக இருக்குது?
இது எங்கிட்ட 5வது ஜென்ரேஷன் இந்த புறா பறந்தது. 5வது தலைமுறை புறா. ஆமாம், 5வது ஜென்ரேஷன் புறா தான் இந்த புறா. இந்த வருஷம். ஆமாம், இந்த வருஷம் பறந்து. தாத்தா வரைக்கும் இருக்குது. ஆமாம், இதுக்கு தாத்தாக்கு அப்பா இருக்கு. அப்பா இறந்துட்டு தாத்தாக்கு அப்பா இறந்துட்டு அதுக்கு எல்லாமே இருக்குது. அந்த ஒரே லைன் புறாக்கள். ஆமாம், ஒரே லைன் புறாக்கள் தான். சரி, நைட்டு பறத்தி கூடிய சமயத்தில் இந்த ஒரு பருப்பை கொடுத்து அடைச்சிருவீங்க. எத்தனை புறா ட்ரைனிங் எடுத்தீங்க? இந்த வருஷம் மொத்தம் 3 புறா ட்ரைனிங் எடுத்தேன். அதில் ஒரு புறா பந்தயத்துக்கு முந்தின நாள் சாயந்தரம் திறந்து விடும்போது புறா எலும்பி பறந்துட்டு பறந்து அது ஒரு 2 மணிக்கிட்ட ஆகிட்டு இறங்குறதுக்கு. அந்தால அதான் விடலை. மாதிரி துணைப்புறா பந்தயம் ஒன்று விட்டுருந்தேன். அதில் துணைப்புறா காலத்தே வந்து இறங்கிச்சு. அதனால அது ராசி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புறாயை மாற்றிட்டு சும்மானதை ஒரு புறாயை தான் உடனே விட்டுருந்தேன். சரி சரி. அவங்க ட்ரைனிங் மெத்தட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் இது வேலைக்கு போயிட்டு புறா பறத்துனா இந்த மாதிரி புறாக்கள் பறத்தினா தான் செட் ஆகும். ஆமாம், நம்ம இப்போ என்ன வேலைக்கு போயிருப்போம், போன இடத்துல புறா இறங்கிட்டா பறக்குவாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படியே கன்ஃபியூஷன் வரும்ல. அதுக்காண்டி இது நமக்கு பிரச்சனை இல்லாத லைன். நம்ம தைரியமாக விட்டு போகலாம். அதை நம்ம வந்து இறங்க தான் பார்க்கணும். இதில் இடையில இறங்குற அந்த பயம் இருக்காது நமக்கு. நீங்கள் சிக்னல் எப்படி கூட திறந்துட்டு இறக்குவீங்களா, லைட்டு போட்டு இறங்குவீங்களா? லைட்டு போடுவேன். முதல்ல லைட்டு போட்டு ஒரு 1/4 மணிக்கூர் பார்ப்பேன் இறங்குவானி. இறங்கட்டா கூட திறந்து விடுவேன். கூட திறந்து விட்டு ஒரு 1/4 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் பார்ப்பேன். இறங்கட்டாக்கி லைட்டாக ரெக்கட்டாக தட்டி விடுப்பேன், வந்து இறங்கும். மாதிரி 2-3 நேரம் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணாலும் வந்து இறங்கும். லைட்டை போட்டு ஆஃப் பண்ணால் வந்து இறங்கும். நமக்கு பந்தயத்துக்கு அப்படி செட் ஆக மாட்டாங்கல்ல. ஒருக்கா லைட்டு போட்டால் ஆஃப் பண்ணிட்டு 2ஆக போட்டால் 2ஆக ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி அந்த சிம்பிளாக அப்படி மாற்றிக்கிட்டேன். மற்றபடி ராத்திரியெல்லாம் நீங்கள் பொதுவாக நைட்டு இப்போ மத்தியானம் விட்டு நைட்டு ஃபுல்லாக பறந்தாலும் எத்தனை மணிக்கு கூட திறந்து புறா பார்த்து பறக்குமா, இல்லை கூட திறந்தோடனே இறங்கிடுமா? இல்லை, கூட திறக்க மாட்டேன். சில நாள் லைட்டு போட்டு வைப்பேன், சில நாள் லைட்டை ஆஃப் பண்ணிடுவேன். அப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன். லைட்டு நம்ம இப்போ மேலே நான் ஃபுல்லாக தட்டில் தான் இருப்பேன். கரெக்டாக படுத்து அதில் படுத்து புறாயை தான் பார்த்துட்டே இருப்போம். அங்கே மேலே ஒரு சேரை போட்டு படுத்துருது. ஆமாம், மேலே ஒரு பெட்ஷீட்டை எடுத்து கொண்டு போட்டு மேலே படுத்துருவோம். அப்படின்னு சொன்னால் புறா பறந்துட்டு இருக்கு, நீங்கள் உங்கள் பாட்டு ரெஸ்ட் எடுத்துருவீங்க. உறங்க மாட்டோம். கரெக்டாக அது வேற முழிப்பில் நம்ம வேலைக்கும் போகணும்ல. வேலைக்குன்னா உறங்க மாட்டோம். நம்ம மாதிரி அடுத்த நாள் ஒரு நாள் படுத்த மாதிரி 2 நாள் நமக்கு ரெஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. சரி, பந்தயங்கள் உள்ள நேரங்களில் பாதாம் பருப்பு கொண்ட கடலையெல்லாம் நம்ம வாங்கி வைக்கலாம். நீங்கள் சாதாரண நேரங்களில் என்ன நேரம் கொடுக்குறீங்களா? சாதாரண நேரம் உருண்டை கம்மல், ஊசி கம்மல், நம்ம ரேஷன் அரிசி வேறு போடுவேன். ரேஷன் அரிசினாலும் போடுவேன். இந்த இறை தான் கொடுக்கணும்னு இல்லை அப்படின்னு நமக்கு என்ன கூட தோணும் அதை கொடுப்போம். ரேஷன் அரிசி என்னைக்கு இருந்தால் ரேஷன் அரிசி, கம்மல் இருந்தால் கம்மல், சோறு லைட்டாக நமக்கு ஒரு சின்ன குஞ்சு எல்லாம் அடந்தனைக்கு சோறு அப்போ கொண்டு வச்சுடுவேன். சோறெல்லாம் வச்சு ஆமாம், குஞ்சில் அடக்கும்போது கொஞ்சம் சோறு இப்போ கொஞ்சம் அமைப்புத்தன்மையெல்லாம் கொஞ்சம் இது இருக்கிறதுக்காண்டி சோறலாம் அப்படி. அதுக்கு இப்படி தான் இற வைக்கணுங்கிற இது இல்லை. நம்ம புறா நம்ம ஒரு மாவட்ட ஆள்கிட்ட நம்ம புறா அடக்கம்னாக்கெல்லாம் ஹெவி டைம் வைக்கும். ஆனால் நம்ம அதான் உங்கள் கணக்குக்கு அது செட் ஆகி வந்துட்டு. ஆமாம், செட் ஆகி வந்துட்டு ரொம்ப நம்ம கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க அப்படி அதில் ஒரு நல்ல லைன்னால அப்படியே வச்சுருக்குறோம். உங்களுக்கு வேலைக்கும் போயிட்டு இந்த புறாக்களை பறத்துறது மாதிரியான ஒரு லைனாக இருக்கனால அதை வச்சு அப்படி பறத்திட்டு. ஆமாம் ஆமாம், சும்மா கண்டமட்டுக்கு அங்கேருந்து வாங்கி இதில் போட்டு உடைக்கிறது அப்படி அந்த இதே இல்லை. நம்ம அதில் போட்டு அதுலேருந்து உடைக்கும் போது அதுலேருந்து 10 பட்டா எடுப்போம். எடுத்து மாதிரி அதை பறத்து பார்ப்போம். அப்போ நம்மகிட்ட இங்கே கிடக்கக்கூடிய புறாயிலேருந்து நம்ம புறா எடுத்து தர முடியாது. இந்த புறா மாதிரி கொடுக்க வேண்டி வரும். புறா என்றைக்கு கூட்டிகிட்டுல இருக்கோம். அதுக்காண்டி நான் வெளியேருந்து எடுத்து உடைக்கிறது கிடையாது. உங்கள் புறாயே வச்சு அப்படியே மெயின்டைன்ஸ் பண்ணிவிடுவேன். சரி சரி சரி. நம்ம பறந்த புறாக்களை பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். இதான் பறந்த புறாவா? ஆமாண்ணா, இதான் நம்ம பறந்த புறா. சரி சரி, அடிச்சு தந்தது. ரெக்கே கொஞ்சம் கேட்டுங்க. ரெண்டு பந்தயம் விட்டுருந்தீங்க இல்லை? ஆமாம், 2 பந்தயம் விட்டுருந்தோம். முதல் பந்தயத்தில் துறப்புறா இறங்கிட்டு சொன்னோம்ல, அது அந்த பந்தயத்தில் விட்டுருக்கோம்னாக்கி அந்த பந்தயத்தில் ஒரு இதே டைம் வச்சுக்கிட்டு அடுத்த பந்தயத்தை ஃபுல்லாக விட்டுருக்கேன். அப்படி இதாட்ட ஆயிடுச்சு. சரி சரி. மொத்த பந்தயத்தில் அன்றைக்கி கடுமையான வெயில் தான். அன்றைக்கு சரியாக நின்று அன்றைக்கி அன்றைக்கி ஒரு 10:15 மணிக்கு இறக்கிட்டேன். 10:15 மணிக்கு அதனால் இறக்கிட்டேன். இந்த புறா கண்ணை கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி.
புறாய்க்கு பறந்த புறாயா? ஆமாண்ணா. எவ்வளோ நேரம் போல் பறந்துருந்து? இது 8 மணிக்கு பறந்துருக்கோம்ண்ணா. நம்ம மெயினே அந்த புறா தான். இது சும்மா தோண புறாய்க்கு விட்டனால ரொம்ப ரெடி பண்ணல. இடம் நல்லா பறந்த செட்டு தான் இதான். இந்த செட்டில் வேறு புறா பறந்துருக்கா? இல்லைண்ணா ரொம்ப எடுத்து பறத்தலை. ஆமாம், இது ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். எத்தனை பண்ணையும் சேர்ந்துருந்தீங்க இந்த வருஷம்? நான் 2 பந்தயம் சேர்ந்துருந்தேன். முதல்ல ஒரு பந்தயம் விட்டுருந்தேன், பாரத் பந்தயம். அதில் தொலைப்புறா கொஞ்சம் சொதப்பிட்டு, அதனால் மறு ஒரு வாரம் தான் கரெக்டாக கேப்பு. ஒரு வாரத்தில் ரெடி பண்ணணும்னு சொல்லி இது பண்ணேன். இதுவே என்கிட்ட 10 வரை பறந்த புறா தான். நைட்டு 10 வரை? ஆமாம், நைட் 10 வரை பறந்த புறா தான். சப்போஸ் அன்றைக்கி ஏதாவது சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருட்டு விலை ஏறாத அளவுக்கு இப்போ அதுக்கு முந்தின நாளே இற ஒன்றும் கொடுக்காம வந்து அன்னைக்கும் இற ஒன்றும் கொடுக்காம அப்படியே தான் விட்டேன். சரி சரி சரி. இது துணை புறா பறந்த புறா அப்படி தானே? ரெக்கையை கொஞ்சம் காட்டுங்க. கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. இதான் பறந்த புறாக்க தாய் தகப்பா அப்படி தானே? இதான் பறந்ததுக்கு தாயாக தப்பாங்க. இது உங்கள் இந்த பழைய தாமிரவழி புறாவா அந்த ஆணு? ஆமாம், இது தாமிரவழியில் உள்ளது. சப்ஜா உங்கள் பழைய கை? ஆமாம், இது பழைய இதில் உள்ளது. அது அந்த சப்ஜா லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 சில்லற வருஷம் இருக்கும். பழைய லைன் புறா? ஆமாம், 40 சில்லற வருஷத்துக்கு முன்னுக்கே உள்ள லைன் அந்த புறா. ஓ சரி சரி சரி. ஆமாம், இப்போ இது அந்த சப்ஜா லைன் ஒருத்தட்டம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இப்போ ஒருத்தட்டம் இல்லை. இதுக்காக தோப்பம் வர என்கிட்ட கிடைக்குது. ஓ சரி சரி சரி. இந்த தாமரைக்கு தகப்பனுங்க தோப்பம் உங்கள்கிட்ட இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ரெண்டுக்குமே ஒரு 2-3 தலைமுறை வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? ஆமாம், இது 5 ஜென்ரேஷன் என்கிட்ட இருக்குது தாமரைக்கா? ஆமாம், இது 4வது ஜென்ரேஷன். பிறந்தது 5வது ஜென்ரேஷன், இது 4வது ஜென்ரேஷன் மாதிரி. அதுக்கு தோப்பன நம்மகிட்ட இருக்குது. சரி. அது கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். வீட்டை விட்டு ஒரு இடம் வெளியே போகாது. இது சப்ஜெக்ட்லாம்? ஆமாம், சப்ஜா லைன். வீட்டை விட்டு ஒரு இடம் போகாது. வீட்டில் தான் இறங்கணும். அது செத்தாலும் வீட்டில் இறங்கணும். அப்படியே ஏம் பண்ணணும். தாமரையில் பறவை கூடுதலாக இருக்கும். அப்போ அதை தான் வைக்கும்போது கரெக்டாக நமக்கு செட் ஆகிடுச்சு. இதான் பறந்த புறாக தகப்பனா? ஆமாம், இதான் பறந்ததுக்கு தகப்பேன். ரெக்கையை கொஞ்சம் காட்டுங்க. கண்ணை கொஞ்சம் பார்க்கலாமா? பாருங்க. இதான் பறந்த புறாக்க தாயா? ஆமாம், இதான் பறந்ததுக்கு தா பார்த்துருங்க. இப்போ தாமரையும் சப்ஜாயும் வச்சு தான் புறா தாமரையில் பறந்துருக்கீங்க. ஆமாம். ரெக்கை கொஞ்சம் காட்டுங்களா? கண்ணை கொஞ்சம் பார்க்கலாமா? பாருங்க. இந்த புறாவுக்கு பறந்த புறாவுக்கு தவப்பனா? ஆமாம், பறந்ததுக்கு தவப்பனுக்கு கூடல் உள்ளது, பறந்ததுக்கு பெரியப்பா அப்படியே தான். அந்த செட்டு புறாக்கள் தான் நம்மகிட்ட நல்லா ஓடுது. சரி சரி. உங்கள் தாமரை லைன்? ஆமாம், இது சப்ஜா லைனுக்கும் தாமரை இதுக்கு தம்பிக்கும் சப்ஜா லைனுக்கும் போட்டு எடுத்தது புறா. இப்போ இதே நான் வச்சுருக்கேன். கையை விடுங்க. இதுதான் எல்லாமே பறந்த செட்டில் உள்ளதான் பார்த்துருக்கோம். அந்த இது
ஆணு பறந்தது செட்டு இல்லை. ஆனால் யானை என்கிட்ட பந்தயத்து விட்டுருந்தேன். என்கிட்ட 12 மணி நேரம் நைட்டு பறந்து 12. இந்த வருஷம் அருண் அவங்க ஒரு நல்ல டைம் வச்சுருக்காங்க. இனி வரக்கூடிய வருஷங்கள்லையும் ஒரு பெரிய டைம் வைக்கணும்னு நம்ம வாழ்த்துறோம். ஒரு வித்தியாசமான முறையில் புறா பறத்துறதை பற்றி சொன்னாங்க. பறத்தி ஒரு நல்ல டைமும் வச்சுருக்காங்க. இந்த ஒரு நல்ல பேட்டியை தந்த அவங்களுக்கு நம்ம பிஜிஎன் நாகர்கோவில் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம்.